வழிநடத்தி இருக்கிறார்கள், அந்த போராட்டங்களை முன்னெடுத்து இருக்கிறார்கள். ஆனால் நாம் அண்ணன் பிரபாகரன் அவர்களை மட்டும்தான் பேசுகிறோம். அதுபோலத்தான் மொழி காப்பு போராட்டம், இந்தி எதிர்ப்பு போராட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த போராட்ட களத்தில் பலர் பங்கேற்றிருந்தாலும் ஆளுமை மிக்க தலைமை என்று வருகிற போது தந்தை பெரியாரைத்தான் நாம் ஒரு அடையாளமாக முன்னிறுத்துகிறோம். திமுக என்கிற ஒரு இயக்கம் ஆட்சி பொறுப்பில் அமராமல் இருந்திருந்தால் இந்த உணர்வுகள் எப்போதே மாய்ந்து போயிருக்கும். நாம் எல்லாம் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறியிருக்கும். வடவர்களை தூக்கி தோளில் வைத்து கொண்டாடக்கூடியவர்களாக மாறியிருக்கும். அவருக்கு இந்த ஆவேச உணர்வை தந்ததும் திராவிட இயக்கம்தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த பார்வையை தந்தது பெரியார் இயக்கம்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. திமுகவையும் கேள்வி கேட்கிற துணிச்சலை தந்தது பெரியார் இயக்கம்தான், பெரியார் அரசியல் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வைக்க முடியும். நானே இந்த கதவை சாத்துகிறேன், இந்த கதவை சாத்துகிறேன், இது வேண்டாம் என்கிறேன், இவர்களோடு சேரமாட்டேன் என்கிறேன் என்றால் நான் ஒன்று முட்டாளி. எனக்கு அந்த தேர்தல் அரசியலில் தற்காலிகமாக கிடைக்கிற பயன் தேவையில்லை. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் போன்ற அந்த மாமனிதர்களின் கொள்கைகளுக்கு இங்கே ஆபத்து நேர்ந்து விடக்கூடாது. சாதியை சொல்லி அணிதிரட்ட முடியாது, மதத்தை சொல்லித்தான் அணிதிரட்ட முடியும். சாதியை சொல்லி மத உணர்வை ஊட்ட முடியும். இந்த சாதிதான், அதை பெருமையா பேசு என்று சொன்னால் வேறு வழி இல்லாமல் நீ உன்னை அறியாமலேயே இந்து என்று ஒத்துக்கொள்கிறாய். இதைத்தான் பெரியார் சொன்னார். சாதி வேண்டாம், சாதியை ஒத்துக்கிட்டேன்னா நீ இந்துன்னு ஒத்துக்கிறது அர்த்தம். நீ இந்து என்று ஒத்துக்கொண்டால் நீ பிராமணனை உயர்ந்தவன் என்று ஏற்றுக்கொள்வதாக பொருள். மறைந்த மாலைமணி இளங்கோ என்ற ஒரு பெரியவர், PS இளங்கோ, நெல்சன் மாணிக்கம் சாலையிலே அந்த இதழின் அலுவலகம் இருந்தது. அவர் அண்ணா காலத்திலிருந்து அரசியல் ஈடுபாடு கொண்டவர். சட்டக்கல்லூரி மாணவர்களாக நாங்கள் நடத்திய போராட்டத்தை உற்று நோக்கிய அவர் அப்போது வெளிவந்த வார ஏடான மாலை மணியில் எங்கள் படங்களை எல்லாம் இப்போதைய மொழி போராளிகள் என்று வரிசைப்படுத்தி அட்டையில் அச்சிட்டு எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அட்டையிலே எங்கள் படங்கள் இருந்தன. மொழி போராளிகள் என்கிற அடைமொழியோடு எங்கள் படங்கள் இருந்தன. அதை பார்த்து ஊக்கம் பெற்றோம். அவரை நேரிலே போய் சந்தித்து மணிக்கணக்கிலே உரையாடினோம். மாலைமணி என்கிற வார ஏடு வந்தது பலருக்கு தெரியாது, இப்போது இல்லை. ஒரு நொடி கூட இடைவெளி இல்லாமல் அவர் சிகரெட்டு குடிக்கக்கூடியவர், ஸ்மோக்கிங், அந்த செயின் ஸ்மோக்கர் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவர். அப்படி சிகரெட்டு குடித்து கொண்டே கடந்த கால மொழி போராட்டங்களை பற்றி எங்களுக்கு எடுத்து சொன்ன நினைவுகள் எல்லாம் எனக்கு வந்து போயின. அந்த மாலை மணியை ரொம்ப காலம் நான் பாதுகாப்பாக வைத்திருந்தேன், இப்போது இல்லை. அவ்வப்போது எடுத்து புரட்டி பார்ப்பேன். அட்டையின் பின் அட்டையின் உள்பக்கத்தில் ஒரு 10-20 மாணவர்களின் படங்கள் இருக்கும். முன்னட்டையின் உள்பக்கத்தில் 65 போராட்ட களத்தில் போராடிய மொழி போராளிகளின் படங்கள். பின்னட்டையின் உள்பக்கத்தில் ஷெரீப் அவர்கள் சொன்னதைப் போல அந்த 85 காலகட்டத்தில் நடந்த போராளிகளின் படங்கள் அச்சிடப்பட்டிருந்தன. அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்ததும் சொன்னார், அந்த காலகட்டத்தில் ஆங்காங்கே தன்னியல்பாக போராட்டங்கள் வெடித்தன, அதை யாரும் ஒருங்கிணைக்கவில்லை. அதனால் யார் யார் எங்கெங்கே போராடினார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு புறம் புதுக்கோட்டையில், இன்னொரு புறம் சென்னையில், இன்னொரு புறம் தஞ்சையில், இன்னொரு புறம் கோவையில் என்று மாணவர்களின் போராட்டங்கள் அப்போது நடந்தேறின. அவர் சொன்னதைப் போல எனக்கு ஷெரீப் அவர்கள் இப்படி இந்த போராளிகளோடு இணைந்து போராடினார் என்பது தெரியாது. அவர் சொல்லுகிற வரையில் நாங்கள் இங்கே போராடினோம் என்பது தெரியாது, அவருக்கு தெரியாது, நான் சொல்லுகிற வரையில். இப்படி இந்த போராட்ட களங்கள் தனித்தனியே நடந்ததால் இந்த வரலாறு அனைவருக்கும் தெரிந்த ஒரு வரலாறாக இல்லை என்பதை உணர்ந்து ஷெரீப் அவர்கள் 1938 முதல் மொழி போராட்டம் என்றால்
1965 இரண்டாவது மொழி போராட்டம் என்றால் 1985 நாம் ஏன் மூன்றாவது மொழி போராட்டம் என்று சொல்லக்கூடாது என்கிற அடிப்படையிலே இந்த நிகழ்வை அவர் ஒருங்கிணைத்திருக்கிறார். ஆனால் இடையிலே நாங்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நான் பொறுப்பேற்று இயங்கிய போது அந்த இயக்கத்தின் காப்பாளர்களாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் ஐயா பழ நெடுமாறன் அவர்களும் ஆடிட்டர் பாலசுப்ரமணியன் அவர்களும் அண்ணன் நம்முடைய மருத்துவர் சேதுராமன் அவர்களும் இந்த அமைப்பின் காப்பாளர்களாக பொறுப்பேற்று களமாடினோம். அப்போது இந்தியை எதிர்ப்பதற்காக, தமிழை பாதுகாப்பதற்காக, மாணவர்களை இளைஞர்களை அணிதிரட்டுவதற்காக பல போராட்டங்களை முன்னெடுத்தோம், தொடர் போராட்டங்களை. அதிலே ஒன்று, திருச்சியில் 4 திசைகளிலிருந்தும் ஊர்தி அணிவகுப்பு நடத்தி மாபெரும் 3வது மொழிப்போர் மாநாடு நடத்துவதென்று அறிவிப்பு செய்து அதை ஒருங்கிணைத்தோம். கோவையிலிருந்து ஒரு ஊர்தி பயணம், சென்னையிலிருந்து ஒரு ஊர்தி பயணம், புதுச்சேரியிலிருந்து ஒரு ஊர்தி பயணம், தென் மாவட்டங்களிலிருந்து ஒரு ஊர்தி பயணம். புதுச்சேரியிலிருந்து தொடங்கிய பயணம் திருச்சியில் முடிந்தது. அது என்னுடைய தலைமையிலே நடந்தது. அதுபோல 4 திசைகளிலிருந்தும் ஊர்தி பயணம் மேற்கொள்ளப்பட்டு திருச்சிராப்பள்ளியிலே 3வது மொழிப்போர் மாநாடு நடந்தேறியது. இதெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு இந்த வரலாறு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே இந்த 85 நடந்த போராட்டம் பற்றிய புரிதல் நமக்கு இல்லை. அதனால் திருச்சியிலே நடந்த மாநாட்டை நாங்கள் 3வது மொழிப்போர் மாநாடு என்று அறிவித்தோம். அதை 3வது மொழிப்போர், சொல்லப்போனால் அதை 4வது மொழிப்போர் என்று சொல்ல வேண்டும் இந்த நிகழ்வின்படி பார்த்தால். அப்போது எண்ணற்ற பல போராட்டங்கள் நடந்தேறின. அந்த போராட்டங்களை அன்றைக்கு முன்னின்று நடத்தியது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாணவர் அணி. அந்த மாணவர் அணியை சார்ந்த தோழர்கள் வேகமாக அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்திய போது சென்னை தலைநகரை பொறுத்தவரையில், தலைநகரில் நடந்ததை சொல்லுகிறேன். இப்போது மாவட்ட அமைப்பாளராக CM ஆனந்தன் அடிக்கடி சட்டக்கல்லூரி மாணவர் விடுதிக்கு வருவார். அவர் ஒரு பேரணியை ஒருங்கிணைத்தார். அந்த பேரணியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றோம். கட்சி சார்பற்ற நிலையில், திமுக என்றல்ல, கட்சி சார்பற்ற நிலையில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றோம். காவல்துறை அப்போது தடியடி நடத்தியது. அண்ணா மேம்பாலத்தில் ஆயிரக்கணக்கான செருப்புகள் சிதறி கிடந்தன. எல்லோருக்கும் அடி, தடியடி, காயம். கைது செய்யப்பட்டு ராஜரத்னம் ஸ்டேடியம் அந்த விளையாட்டு மைதானத்திலே கொண்டு போய் எங்களை அடைத்து வைத்தார்கள். அடைத்து வைக்கப்பட்ட அந்த இடத்திலே வந்து எங்களை எல்லாம் வரிசையாக உட்கார சொல்லி பூட்ஸ் கால்களால் இடுப்பிலே எட்டி எட்டி உதைத்தார்கள். முன்னின்று ஒருங்கிணைத்த மாணவர்களை அப்படி உதை வாங்கியவர்களுள் நானும் ஒருவன். இதுவெல்லாம் அந்த காலத்தில் நடந்தேறியது. ஆக ஈழத்தமிழர்களுக்கான போராட்டம் ஒருபுறம் வெடித்தது. ஏனென்றால் அப்போதுதான் ஜூலை கலவரம் கொழும்பிலே நடந்தது. 1983 ஜூலை 23. அதை கருப்பு ஜூலை என்று சொல்வோம். ஏராளமானவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். தமிழன் கறி இங்கே விற்கப்படும் என்றெல்லாம் எழுதி போட்டார்கள் கொழும்பிலே. அந்த கலவரத்தின் அந்த வன்முறையின் போது கடல் கடந்து ஏராளமானவர்கள் தமிழகத்திற்கு தஞ்சம் புகுந்த நேரம் மாணவர்களின் போராட்டம் அதற்காகவும் ஆங்காங்கே வெடித்தது. ஆகவே இந்த 83, 88 அந்த காலகட்டம் என்பது ஈழத்தமிழர்களுக்கான போராட்டக் களமாகவும் இந்தி எதிர்ப்புக்கான போராட்டக் களமாகவும் அமைந்தது. சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஒன்று சேர்ந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கிற இந்தி எழுத்துக்களை, அந்த நியான் விளக்குகளால் பொறிக்கப்பட்டிருக்கிற அந்த எழுத்துக்களை உடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு 5 பேர் புறப்பட்டு போய் அங்கே சந்தேகத்திற்கிடமான முறையிலே அதிகாலை வேளையில் நாங்கள் இருந்தோம் என்று போலீஸ் எங்களை கண்டுபிடித்து விரட்டியது. போலீஸ் கையிலே பிடிபடாமல்
அதை உடைக்க வேண்டும் என்று முயற்சித்து முடியாமல் திரும்பி போனோம், தப்பித்து போனோம். இது நடந்தது. சென்ட்ரல் ரயில் நிலையத்தை குறிவைத்து மாணவர்கள் அந்த இந்தி எழுத்தை அடித்து உடைக்க வேண்டும். அது நியான் விளக்குகளால் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் என்று எழுதி இரவிலே எரியும், ஹிந்தியிலே இருக்கும். அதை உடைப்பதற்கான ஒரு போராட்டத்தை நாங்கள் முயற்சித்தோம், அது நடக்கவில்லை. அதனுடைய அடுத்த கட்ட பக்க விளைவாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் சட்ட நகலை எரிக்கிற போராட்டத்தை ஒழுங்கு செய்தது. அதிலே மாணவர்கள் பெருவாரியாக பங்கேற்றோம். அந்த போராட்டத்தில் நான் கைதாகவில்லை. வள்ளுவர் கோட்டம் அருகே நடந்த போராட்டம், போய் அங்கே கலந்து கொண்டோம். முக்கியமானவர்கள் மட்டும் கையிலே வைத்து அதை எரித்தார்கள். ஒரு சிலர் மட்டும் திட்டமிட்டு கைதாகி மற்றவர்களை அனுப்பி வைத்தார்கள். இதுவெல்லாம் நடந்தது. இந்த மொழி உணர்வை, இன உணர்வை, இந்தி ஆதிக்க எதிர்ப்பு உணர்வை இந்த மண்ணில் திராவிட இயக்கங்கள் தான் விதைத்தன, பெரியார் இயக்கங்கள் தான் விதைத்தன என்பதை நாம் நன்றி பெருக்கோடு எண்ணி பார்க்க வேண்டும். இது எப்படி தமிழ் தேசியத்திற்கு விரோதமாக இருக்க முடியும்? இப்படியெல்லாம் போராடாமல் எப்படி இந்த தமிழை காப்பாற்ற முடிந்தது? பெரியார் தொடங்கி வைத்த போராட்டம் அது. பெரியார் மட்டும்தான் செய்தாரா என்ற கேள்வியை சில பேர் எழுப்புகிறார்கள். அப்படி பார்த்தால் நாம் ஈழ விடுதலைக்காக அண்ணன் பிரபாகரன் மட்டும் போராடவில்லை. ஆனால் பிரபாகரனை மட்டும்தான் நாம் உயர்த்தி பிடிக்கிறோம். அதுதான் வரலாறு. பிரபாகரன் அவர்களுக்கு முன்பே பல போராளிகள், அவருக்கே தலைமை தாங்கிய போராளிகள் உண்டு. ஆனால் அவர்களையெல்லாம் நாம் இங்கே நினைவு கூறுவதில்லை. அதே விடுதலை புலிகள் இயக்கத்திலே கூட அண்ணன் பிரபாகரனைப் போல பல தளபதிகள் வழிநடத்தி இருக்கிறார்கள், அந்த போராட்டங்களை முன்னெடுத்து இருக்கிறார்கள். ஆனால் நாம் அண்ணன் பிரபாகரன் அவர்களை மட்டும்தான் பேசுகிறோம். அதுபோலத்தான் மொழி காப்பு போராட்டம், இந்தி எதிர்ப்பு போராட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த போராட்ட களத்தில் பலர் பங்கேற்றிருந்தாலும் ஆளுமை மிக்க தலைமை என்று வருகிற போது தந்தை பெரியாரைத்தான் நாம் ஒரு அடையாளமாக முன்னிறுத்துகிறோம். பெரியார் 3ஆம் வகுப்பு கூட படிக்காதவர். பேரறிஞர் அண்ணா MA வரையில் படித்தவர், பல்கலைக்கழகத்தில் படித்தவர். ஆனால் அவர் சொன்னார், எனக்கு தலைவர் தந்தை பெரியார் என்று சொன்னார். இது வெறும் தமிழருக்கு எதிரான சிந்தனையிலிருந்து சொல்லப்பட்டதல்ல. தமிழுக்காக, தமிழ் தேசியத்திற்காக பெரியார் ஆற்றிய பங்களிப்பை பேரறிஞர் அண்ணா அங்கீகரித்தார் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணா என்ற ஒரு ஆளுமை உருவாகாமல் இருந்திருந்தால் பெரியாரின் தியாகம் முற்றாக மறைக்கப்பட்டிருக்கும். அண்ணா என்கிற ஒரு ஆளுமை திமுக என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்காமல் இருந்திருந்தால் பெரியார் அரசியல் இங்கே நீர்த்து போயிருக்கும், பேசுவதற்கு ஆள் இருந்திருக்காது. திமுக என்கிற ஒரு இயக்கம் ஆட்சி பொறுப்பில் அமராமல் இருந்திருந்தால் இந்த உணர்வுகள் எப்போதே மாய்ந்து போயிருக்கும். நாம் எல்லாம் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறியிருப்போம். வடவர்களை தூக்கி தோளில் வைத்து கொண்டாடக்கூடியவர்களாக மாறியிருப்போம். இதில் எத்தனையோ பல தமிழ் அறிஞர்களின் பங்களிப்பு இருக்கிறது. அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் அந்த உணர்வு வருவதற்கு அதற்கு முன்னால் பாடாற்றிய தமிழ் அறிஞர்களின் பங்களிப்பு மகத்தானது. தேவநேய பாவாணரின் பங்களிப்பு மகத்தானது, பெருஞ்சித்திரனாரின் பங்களிப்பு மகத்தானது. அவர்களெல்லாம் ஊட்டிய உணர்வுதான் தமிழரசனை உருவாக்கியது. இடதுசாரி இயக்கம் பாட்டாளி வர்க்க விடுதலைக்கான உணர்வை தந்தது என்றாலும் கூட தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்கிற உணர்வை தமிழ் அறிஞர்கள் ஊட்டி வைத்த அந்த தேசிய உணர்வில் இருந்துதான் பெற்றார் தோழர் தமிழரசன். அவருடைய ஆசான் புலவர் கலியபெருமான். இப்படி எல்லோருக்குமான பங்களிப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் அத்தனை பேராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆளுமைதான் தந்தை பெரியார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
இன்றைக்கு நாம் ஏன் இந்த கருத்துக்களை எல்லாம் பேச வேண்டி இருக்கிறது? எது தமிழ் தேசியம்? வெறும் மொழி உணர்வு அல்ல, இன உணர்வு அல்ல. இங்கே வேல்முருகன் அவர்கள் பொங்கினார், ஆவேசப்பட்டார். அவருக்கு இந்த ஆவேச உணர்வை தந்ததும் திராவிட இயக்கம்தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த பார்வையை தந்தது பெரியார் இயக்கம்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. திமுகவையும் கேள்வி கேட்கிற துணிச்சலை தந்தது பெரியார் இயக்கம்தான், பெரியார் அரசியல் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதுதான் அடிப்படையானது. நமக்குள் நாம் சுய விமர்சனம் செய்து கொள்வது ஒன்றும் தவறில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு இதையெல்லாம் கவனிக்க வேண்டும். தமிழர்களுக்கான இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும். வட இந்தியர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா தளங்களிலும் அவர்களின் கொட்டம் தலைவிரித்தாடுகிறது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற இடித்துரைத்தல் அது எதிர்மறையான விமர்சனம் அல்ல. அது தோழமையோடு சுட்டி காட்டுகிற இடித்துரைக்கும் ஒரு சுய விமர்சனம். அது சுய விமர்சனம் செய்யாதவர்களால், செய்ய முடியாதவர்களால் இலக்கை நோக்கி பயணிக்க முடியாது. ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு நேர்மையாக இருக்க முடியாது. சுய விமர்சனம் என்பது முக்கியமானது. சுய விமர்சனம் செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்களால் தான் எதிர் விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் அதையும் ஏற்க முடியாது, சகிப்புத்தன்மை இருக்காது. எனவே நமக்கு இருக்கிற கவலை எல்லாம், ஏன் சனாதன சக்திகள் இந்த மண்ணில் வேரூன்றிவிடக் கூடாது என்று பதறுகிறோம். அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கிற ஆட்சியிலேயே நமக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன, நெருக்கடிகள் இருக்கின்றன என்றால், அப்பட்டமான சனாதனிகளின் ஆட்சி இங்கே மலர்ந்தால் என்ன ஆகும்? அவர்களை எப்படி எதிர்த்து நாம் போரிட முடியும்? எப்படி அவற்றையெல்லாம் தடுக்க முடியும்? அதிகார வர்க்கத்திற்குள்ளே அந்த ஊடுருவல் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அந்த சனாதன உணர்வுள்ளவர்களின் ஆதரவாளர்கள் இங்கே பெருவாரியாக மாறி வருகிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. அதற்காகத்தான் ஆர்.என். ரவி போன்றவர்களை கொண்டு வந்து இங்கே நியமனம் செய்திருக்கிறார்கள், அமர்த்தி இருக்கிறார்கள். வெறும் அலங்கார பதவி என்கிற அடிப்படையிலே வயதான காலத்தில் கொஞ்ச நாள் நீங்கள் அதிகாரத்தை நுகர்ந்து சுவைத்து மகிழ்ந்திருங்கள் என்றெல்லாம் ஆர்.என். ரவியை கொண்டு வந்து இங்கே அமர வைக்கவில்லை. ஆர்.என். ரவி அப்படிப்பட்ட ஆள் அல்ல. வெறும் அதிகார நுகர்வுக்காக பொறுப்பிலே இருக்கிற ஆள் அல்ல. வயதான காலத்திலே, மூத்த வயதிலே பவர் என்ஜாய் பண்ணுவோம் என்கிற அடிப்படையிலே வந்த ஆள் கிடையாது. கடைசி மூச்சு வரையில் கொள்கையை நிலைநாட்டுவதிலே வெறி கொண்ட நபர்களுள் அவரும் ஒருவர். அந்த வேட்கை அவரிடத்திலே உண்டு. அப்படிப்பட்ட பாசறையிலே வளர்ந்தவர். இந்தியாவிலே, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர்களின் ஜம்பம் பலிக்கவில்லை. அதனால்தான் நாம் இதை பெரியார் மண் என்கிறோம். அதை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்றால், சனாதனிகளுக்கு இவர்கள் துணை போகிறார்கள் என்றுதானே பொருள். அதைத்தானே சனாதனிகள் சொல்லுகிறார்கள். பெரியாரை பேசாதே, பெரியார் என்கிற அடையாளத்தை அடித்து நொறுக்கினால் திராவிட இயக்கங்களை கலகலக்க செய்ய முடியும். இதை எதிர்த்து நாம் பேசுகிற போது திராவிட இயக்கங்களுக்கு அல்லது திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று புரிந்து கொண்டு, ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திருமாவளவன் முட்டு கொடுக்கிறான் 2 சீட்டுக்காக என்று சில அற்பர்கள், அரசியல் புரியாத அற்பர்கள் விமர்சிக்கிறார்கள். அதனால்தான் அண்மையிலே சொன்னேன், எனக்கு தேர்தல் அரசியலில் முடிவெடுக்க எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வைக்க முடியும். தேர்தல் அரசியல் தானே, தேர்தல் அரசியல் தானே, எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வைக்க முடியும். நானே இந்த கதவை சாத்துகிறேன், இந்த கதவை சாத்துகிறேன், இது வேண்டாம் என்கிறேன், இவர்களோடு சேரமாட்டேன் என்கிறேன் என்றால் நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. எனக்கு அந்த தேர்தல் அரசியலில் தற்காலிகமாக கிடைக்கிற பயன் தேவையில்லை. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் போன்ற அந்த மாமனிதர்களின் கொள்கைகளுக்கு இங்கே ஆபத்து நேர்ந்து விடக்கூடாது, பாதிப்பு நேர்ந்து விடக்கூடாது, சீர்குலைந்து விடக்கூடாது.
அந்த சீரழிவு சக்திகள் இங்கே வலுப்பெற்று விடக்கூடாது. அதனால் தற்காலிகமாக ஏற்படுகிற பின்னடைவை நாங்கள் சகித்துக் கொள்கிறோம், இழப்புகளை நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம். அது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. இந்த பெருந்தன்மையை புரிந்து கொள்வதற்கு இங்கே அல்லது பாராட்டுவதற்கு இங்கே யாரும் இல்லை. இது வெறும் பேரத்திற்கான அரசியல் பேசும் காலம் இல்லை. இது மிகவும் ஆபத்தான காலத்தில் நாம் இருக்கிறோம். வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றி இங்கே பேசினார்கள். ஒவ்வொன்றும் அவர்கள் ஏற்கனவே எழுதி வைத்த செயல் திட்டங்களை திட்டமிட்டவாறு நிறைவேற்றி கொண்டே வருகிறார்கள், டிக்கெடித்துக் கொண்டே வருகிறார்கள். அஜெண்டாவில் ஷெட்யூல் பண்ணி ஒவ்வொன்றையும் அவர்கள் டிக்கெடித்துக் கொண்டே வருகிறார்கள். அதிலே ஒன்றுதான் வக்ஃப் திருத்த சட்டம். அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற ஒன்றாக நாம் பார்க்கிறோம். உடனே முஸ்லீம், இந்து என்று இதை பாகுபடுத்தி பார்க்கிற ஒரு கண்ணோட்டம் நமக்கு மேலோங்குகிறது. அப்படி அல்ல. அவனுடைய நோக்கம் இஸ்லாமியர்களை ஒரு துருப்பாக பயன்படுத்துகிறான், அவ்வளவுதான். இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதலின் மூலம் அரசமைப்பு சட்டத்தின் அடிநாதத்தில் அவர்கள் கை வைக்கிறார்கள், குரல் வளையில் கை வைக்கிறார்கள். அதை தகர்க்க வேண்டும் என்பதுதான். அந்த ஆபத்து தான் இங்கே நம் முன்னால் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அவனுடைய பார்வையில் அவன் ஒரு நேஷன் பில்டிங், ஒரு தேசிய கட்டுமானத்தில் களமிறங்கி தீவிரமாக பணியாற்றுகிறான். இது ஒரு தேசம் இல்லை. இந்த தேசத்தை கட்டுமானம் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு சட்டம் தான் அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி தேசத்தை கட்டமைத்தால் இந்த தேசத்தின் எதிர்காலத்தில் சனாதனம் இருக்காது, சாதி இருக்காது, சகோதரத்துவம் தழைத்தோங்கும், சமத்துவம் நிலை பெறும். அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி தேசியத்தை கட்டமைத்தான். அப்படி என்றால் ஏற்கனவே இருக்கிற சமூக ஒழுங்கு, அந்த ஹைரார்கியல் செட்டப், உயர்வு தாழ்வு என்கிற அந்த கட்டமைப்பு, பிராமணன் உயர்ந்தவன் என்கிற அந்த வர்ணாசிரம தர்ம கட்டமைப்பு, பிராமணனை தவிர மற்ற அத்தனை பேரும் தாழ்ந்தவன் என்கிற அந்த கருத்தியல் கட்டமைப்பு தகர்ந்து போகிறது. எதனால்? அரசமைப்பு சட்டத்தால். சோசியல் ஆர்டர் என்பது டிஸார்டராக மாறுகிறது. அதை தடுக்க வேண்டும். அதுதான் அவனுடைய நோக்கம். அதற்கு மதத்தின் பெயரால் இங்கே பெரும்பான்மை சமூகத்தை அணிதிரட்ட வேண்டும். இந்துக்களை சாதியை சொல்லி அணிதிரட்ட முடியாது, மதத்தை சொல்லித்தான் அணிதிரட்ட முடியும். சாதியை சொல்லி மத உணர்வை ஊட்ட முடியும். நீ இந்த சாதி தான், அதை பெருமையா பேசு என்று சொன்னால் வேறு வழி இல்லாமல் நீ உன்னை அறியாமலேயே இந்து என்று ஒத்துக்கொள்கிறாய். இதைத்தான் பெரியார் சொன்னார். சாதி வேண்டாம், சாதியை ஒத்துக்கிட்டேன்னா நீ இந்துன்னு ஒத்துக்கிறதுன்னு அர்த்தம். நீ இந்து என்று ஒத்துக்கொண்டால் நீ பிராமணனை உயர்ந்தவன் என்று ஏற்றுக்கொள்வதாக பொருள். அது மட்டுமல்ல, பிராமணனுக்கு கீழானவன் என்பதை ஏற்றுக்கொள்வதாக பொருள். எனவே சாதி வேண்டாம், சாதி பெருமிதம் வேண்டாம் என்று சொன்னவர் தந்தை பெரியார். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாதவன் சாதி பெருமிதம் பேசுகிறான். சாதி பெருமிதம் பேசுகிறவன் தன்னை அறியாமலேயே அவன் இந்து என்று ஒத்துக்கொண்டு பிராமணனுக்கு அடிமை என்று எழுதி கொடுக்கிறான். இந்த வர்ணாசிரம தர்மத்திற்கு அடிமை என்பதை ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் அவனுக்கு சாதகம். இதை வைத்துத்தான் சாதி பெருமை பேசக்கூடிய அத்தனை பேரையும் அவன் போய் பார்த்து காலில் தண்ணீர் ஊற்றி கழுவி அவர்களுக்கு சேவை செய்கிறான். இதுவெல்லாம் எதற்காக செய்கிறான்? இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய, மிக உயர்ந்த பொறுப்பிலே அதிகாரம் வகிக்கக்கூடிய, கோலோச்சக்கூடிய அமித்ஷா சாதாரணமான ஒரு சிறிய சமூகத்தின் இல்லத்திற்குள்ளே நுழைந்து அந்த வீட்டு பிள்ளையின் காலடியை தொட்டு அவன் தண்ணீர் விட்டு கழுவி சுத்தம் செய்கிறான், சேவை செய்கிறான் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன? அதெல்லாம் மக்கள் சேவை என்று பொருளா? சமத்துவம் என்று பொருளா? அதை செய்யக்கூடியவர்கள் சமத்துவமே எங்கள் கோட்பாடு என்று சொல்லட்டுமே, சகோதரத்துவமே எங்கள் கோட்பாடு என்று சொல்லட்டுமே, சாதியை ஒழிப்போம் என்று சொல்லட்டுமே. சொல்ல முடியாது. அதுவெல்லாம் அவர்கள் ஒவ்வொரு சாதியையும் அங்கீகரித்து மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி, அவன் தனித்தனியாக 4 பேராக இருந்தாலும் உன் சாதி பெருமையை நீ பேசு,
40 பேராக இருந்தாலும் உன் சாதி அடையாளத்தை இழந்து விடாதே. இந்த சாதி உணர்வை தினந்தோறும் ஊட்டிக்கொண்டே இருந்தால் மத உணர்வு உருவாகும். கிறிஸ்தவனுக்கு பைபிளை சொன்னால் மத உணர்வு வந்துவிடும், முஸ்லீமுக்கு குரானை சொன்னால் மத உணர்வு வந்துவிடும். ஆனால் இந்துக்கு அப்படி எந்த ஒரு பொது வேதமும் இல்லை, சொல்ல முடியாது. பொது அடையாளம் இல்லை, பொது தலைவர் இல்லை, பொதுவான ஒரு வரலாறு இல்லை. ஆகவே ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியே ஊக்கப்படுத்தினால் இந்து என்கிற உணர்வு மேலோங்கும். இந்து பெரும்பான்மை வாதம் இங்கே நிலை பெற்றுவிடும். இந்து பெரும்பான்மை வாதம் நிலை பெற்றுவிட்டால் அவனே தொடர்ந்து ஆட்சியில் இருப்பான். அவனுடைய ஆட்சியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்கிற நிலை வந்தால் அவனுடைய அல்டிமேட் எய்ம் ஹிந்து ராஷ்டிரா என்கிற அந்த இறுதி இலக்கை அறிவிப்பான். இந்த நேஷன் பில்டிங்கில் உங்களுக்கு மொழி உணர்வு கூடாது, அதுதான் அவனுடைய நோக்கம். ஆனால் கொஞ்ச காலம் உன்னை விட்டு பிடிப்பான். நீ தமிழனா தமிழ் என்று சொல்லிக்கொள். உன் மொழி பெருமையா, உன் மொழி பெருமை நானும் பேசுகிறேன். கணியன் பூங்குன்றன் சொன்னதை யாதும் ஊரே யாவரும் கேள்வி நான் சொல்லுகிறேன். திருவள்ளுவருக்கு விழாவா கொண்டாடுகிறேன். சிலையை திறக்க வேண்டுமா திறக்கிறேன், மாலை போட வேண்டுமா போடுகிறேன். உன் உணர்வை நான் மதிக்கிறேன். எதற்காக என்றால் அது ஒரு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு இடைக்கால ஏற்பாடு. உன் உணர்வை நான் மதிக்கிறேன் என்பதன் மூலம் உன்னை உள்வாங்கிக் கொண்டு பிறகு பிராந்திய உணர்வுகளை அழிப்பது தான் நேஷன் பில்டிங் என்பதிலே அந்த செயல் திட்டத்திலே முக்கியமான ஒன்று. மொழி வழி உணர்வை வளர்த்தால் மொழி வழி தேசிய உணர்வு வளரும். மொழி வழி தேசிய உணர்வு வளர்ந்தால் அவன் விரும்புகிற ஒருங்கிணைந்த இந்தியாவை கட்டமைக்க முடியாது. ஏன் இந்தியை திணிக்கிறான்? ஒரே மொழி இந்தியா முழுவதும் மக்கள் பேச வேண்டும். காலப்போக்கிலே தமிழை மறக்க வேண்டும். இப்போது மற என்று சொன்னால் மறக்க மாட்டான். இப்போது இந்தி மட்டுமே படி என்று கட்டாயப்படுத்தினால் பிரச்சனை வரும். ஆகவே நீ ஓ மொழியையும் படிச்சுக்கோ, இந்தியையும் படிச்சுக்கோ. ஏன் இது தொடர்ந்து நடக்கிறது? காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இது நடந்தது. நேஷன் பில்டிங், தேசத்தை கட்டுகிறான். ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம். அப்போதான் தமிழ்நாடுங்கிற தனிநாடு உணர்வு இருக்காது. பஞ்சாப் காலிஸ்தான் என்று பேச மாட்டான். வட இந்திய மாநிலங்கள், வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் நாங்கள் தனி இனம் என்று சொல்ல மாட்டான். இவர்கள் அனைவருக்கும் இந்தியன் என்கிற உணர்வை ஊட்ட வேண்டும் என்று காந்தி நினைத்தார். அது காங்கிரசின் தேசியவாதம். இந்து என்ற உணர்வை ஊட்டினால் போதும். இது பிஜேபியின் தேசியவாதம். இது இந்து தேசியவாதம். இவனுடைய நேஷன் பில்டிங் பேஸ்ட் ஆன் ரிலீஜன். காங்கிரசுடைய நேஷன் பில்டிங் பேஸ்ட் ஆன் நேஷனாலிட்டி, பேட்ரியாட்டிசம், நாட்டு பற்று என்பதன் மூலம் ஒரு தேசத்தை கட்ட காந்தி விரும்பினார். அதனால்தான் அவரோட சனாதன கருத்துள்ள ஒரு தலைவர் என்றாலும் அந்த முரண்பாடு இருந்தாலும் ஒரு விஷயத்தில் அவர் உறுதியாக இருந்தார். மதசார்பின்மைதான் இந்த தேசத்தின் கோட்பாடு, இந்த அரசின் கோட்பாடு என்று உறுதியாக இருந்தார். அதற்காகத்தான் கொல்லப்பட்டார். நாத்துராம் கோட்சே கொன்றது, RSS அவரை கொன்றதற்கு காரணம் அவர் மதசார்பின்மையில் உறுதியாக இருந்தார். சனாதனத்தை ஏற்றுக்கொண்டார், அது வேறு. ஆனால் இந்து வேறு முஸ்லீம் வேறு என்று பிரிக்க வேண்டாம், நாம் இந்தியர்களாய் இருப்போம் என்று அவர் சொன்னார். பிஜேபியும் RSSம் இந்தியர்கள் என்று சொல்லாதே, இந்துக்கள் என்று சொல். இந்த தேசம் இந்துக்களுக்கான தேசம். இந்த தேசத்தின் பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் தான். எனவே இந்துக்களுக்கான ராஷ்டிரத்தை உருவாக்குவோம், அதற்கான ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவோம். எனவே இந்தியை மெல்ல மெல்ல நாங்கள் ஊட்டுவோம். இந்தியை ஊட்டுவதற்கு அதுதான் காரணம். அவன் இந்தி மொழி மேலே வச்சிருக்கிற பற்று இல்லை. இந்தியா என்பதை இந்துத்துவ இந்தியாவாக கட்டமைப்பதற்கு ஒரு மொழி அவனுக்கு தேவைப்படுகிறது, ஒரு மதம் அவனுக்கு தேவைப்படுகிறது, ஒரு கலாச்சாரம் தேவைப்படுகிறது. இந்த பல மொழிகளையும் நீங்கள் ஊக்கப்படுத்தி தனித்தனியே தேசியவாதம் வளர்ந்து விட்டால், மொழி வழி தேசியவாதம் வளர்ந்து விட்டால் அவன் விரும்புகிற இந்தியாவை கட்டமைக்க முடியாது. இது பெரிய முட்டுக்கட்டையாக வந்து நிற்கும். ஆனால் இடைக்காலமாக அதை அனுமதிப்பான், கொஞ்சம் விட்டு பிடிப்பான். பெரியாரை பேசினால் தமிழ் தேசியமும் பேசு, பெரியாரை விமர்சித்தால் தமிழ் தேசியத்தையும் அனுமதிப்போம். அவனுக்கு இங்கே பெரியாருங்கிற ஐக்கனை உடைக்கணும். அதனால்தான் நான் சொன்னேன், திமுகவை அழித்து விட்டால் திராவிடத்தையே அழித்து விடலாம் என்று சில பேர் கனவு காணுகிறார்கள். அதை ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் அனுமதிக்காது என்று சொன்னேன். அதற்கு பொருள் திமுகவை அழிக்க விட மாட்டோம் என்று பொருள் அல்ல. திமுகவை தற்காத்துக் கொள்வதற்கு திமுகவுக்கு தெரியும், திராவிடம் என்கிற அரசியல் ஆரியத்திற்கு எதிரானது, சனாதனத்திற்கு எதிரானது, சமூக நீதிக்கானது. அந்த திராவிடம் என்கிற அரசியலை பெரியாருக்கு முன்னரே 50 ஆண்டுகளுக்கு முன்னரே அறிமுகப்படுத்தியவர் பண்டிதர் அயோத்திதாசர்.
அவருக்கு முன்னரே ரெவரண்ட் ஜான் ரத்தினம் போன்றவர்கள். இது வரலாறு, திராவிட இயக்க வரலாறு, திராவிட அரசியல் வரலாறு. இந்த புரிதலோடு நாம் களத்திலே நிற்க வேண்டும். வெறும் மொழி உணர்ச்சி, இன உணர்ச்சி எடுபடாது. அது எமோஷன்ஸ். அந்த எமோஷன் ஒரு கட்டத்துக்கு மேலே டிஸ்சார்ஜ் ஆயிரும். வெறும் உணர்ச்சி என்பது கோபப்பட்ட உடனே உணர்ச்சி குறைஞ்சிடும், அப்புறமா அண்ணன் தம்பின்னு கேட்டுப்போம். ஏன்னா எமோஷன், அது எமோஷன் டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா மறுபடியும் நீ பழைய நிலைக்கு திரும்பிடுவேன், மந்தமாயிரும். கொள்கை அப்படி அல்ல. அது திரும்ப திரும்ப கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். அது ஒரு ஊழி தீ மாதிரி. நீ ஏற்றுக்கொள்கிற கொள்கையில் உனக்கு புரிதல் இருந்தால், பிடிப்பு இருந்தால், அதிலே உறுதிப்பாடு இருந்தால், அது அணையா நெருப்பாய் ஊழி தீயாய் உருமாறும். அதுதான் முக்கியமானது. ஆகவே ஆரியம் என்கிற சனாதனத்தை, வர்ணாசிரம தர்மத்தை எதிர்ப்பதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது வெறும் தமிழ் பாதுகாப்பு போராட்டம் இல்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பதும் சனாதன எதிர்ப்பின் இன்னொரு வடிவம், ஆரிய எதிர்ப்பின் இன்னொரு வடிவம். ஒற்றை மொழி என்கிற மேலாதிக்கத்தை, மோனோபோலைசேஷன் என்கிற அந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற ஒரு போராட்டம். அவர்கள் வசிக்கக்கூடிய மாநிலங்களில் 3 மொழி கொள்கை கிடையாது. அவன் ஒரே மொழியில் தான் பேசுகிறான், ஒரே மொழி தான் படிக்கிறான். ஆங்கிலம் கூட படிக்க தெரியாது. ஒரு மந்திரிக்கு கூட நம்ம ஆங்கிலத்தில் பேசுனோம்னா நாம் பேசுகிற ஸ்போக்கன் இங்கிலீஷே அவனுக்கு புரியல. நாம் பேசுகிற ஸ்போக்கன் இங்கிலீஷே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ் எந்த மந்திரியும் இங்கிலீஷில் பதில் சொல்கிறதே கிடையாது. நம்ம போய் அதிக அமைச்சர்களை தனியாக பார்த்து பேசும்போது அவங்க ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. கூட இருக்கிற செக்ரட்டரிஸ் தான் எங்களுக்கு இங்கிலீஷில் மாற்றி சொல்கிறாங்க. ஏன்னா வட இந்திய மாநிலங்களில், குறிப்பாக இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில், அதில் இன்னொரு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்திங்கிறது ரொம்ப கம்மியான மக்களால் பேசப்பட்ட மொழி. ஆனால் வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடிய அந்த பூர்வீக குடிகளின் மீது இந்தியை திணித்து அவர்களின் தாய்மொழியை அவர்கள் மறந்து விட்டார்கள். போஜ்புரின்னு ஒரு மொழி, மைதிலின்னு ஒரு மொழி, கடுவாலின்னு ஒரு மொழி, உத்தரகாண்டில் கடுவாலி அந்த மொழியினுடைய பெயர். அதெல்லாம் இப்போ யாரும் மக்கள் வெறும் பேச்சு வழக்காக இருக்குது, அது யாரும் படிக்கிறதே இல்லை. இப்போது அந்த மொழியெல்லாம் அழிந்து தான் இந்தி பேசக்கூடிய மக்களின் எண்ணிக்கை பெருகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். இப்போ மகாராஷ்டிராவில் இந்தி திணிப்பை எதிர்த்து போராடக்கூடிய உணர்வு இப்போ தமிழ்நாட்டை பார்த்து எங்களுக்கும் அந்த உணர்வு வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. ராஜஸ்தானுடைய சட்டமன்றத்தில் இந்தியை எதிர்த்து பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்தி திணிப்பை எதிர்த்து பேசியிருக்கிறார்கள். தோழர்களே, இது மொழி அடிப்படையிலான போராட்டம் அல்ல. இது ஒரு இனத்தின் கலாச்சாரத்திற்கு இடையிலே நடக்கிற, ஆரிய கலாச்சாரத்திற்கும் இந்த மண்ணின் பூர்வீக குடிகளின் கலாச்சாரத்திற்கும் இடையில் நடக்கிற ஒரு யுத்தம் இது. ஆகவே இந்த புரிதலோடு அன்னை தமிழை பாதுகாக்க நாம் அணிதிரளுவோம். 1985 உங்களைப் போல் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தில் பங்கேற்றவன் என்கிற முறையில் அந்த உரிமை உணர்வோடு உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த போராட்டம் இன்னும் தொடரும், தலைமுறையாக தொடரும். இந்த நெருப்பை அடைகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது, அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.